இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதமான அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தினுடைய கடந்த 11 மாதங்களிலும் வார்த்தையால் நம்மை வாழ வைத்து வாக்குத்தத்தங்களின் நிறைவை காணும்படியாக உதவி செய்த தெய்வம் இந்த புதிய மாதத்திலும் லூக்கா 2வது அதிகாரம் 10வது வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நற்செய்தி முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்பதை குறித்து இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. தேவாலயத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு, தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு, நியாயப்பிரமாணத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட உதவியற்ற நிலைமையில் காணப்பட்ட ஏழ்மை நிலையை பார்த்து எல்லாரும் ஏளனமாக பார்த்த மெய்ப்பொருளுக்குத்தான் முதலாவது நற்செய்தி அறிவிக்கப்பட்டதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி, உடைய வாழ்க்கையில் பயத்தை போக்குற ஒரு நற்செய்தி. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக தான் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற, அவரை மாத்திரம் நம்பி ஜீவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கூட இந்த வார்த்தை கொண்டு இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நடத்துவதற்கு தான் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம், வரப்போகிற நாட்களில் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி, கடன் பிரச்சனை குறித்து, வியாதியை குறித்து, ஒருவேளை எதிர்கால திட்டமிடுதலை குறித்து, குடும்ப காரியத்தை குறித்து, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக தான் பிறந்திருக்கிறார், அவருடைய ரட்சிப்பினால் நான் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து இயேசு சுவாமி சொல்கிற வார்த்தை, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தது உண்மையானால், நம்முடைய எல்லா விதமான பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சித்து நம் மூலமாக ஒரு மகிமைப்பட தான் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தையை விசுவாசி ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கானது ஆண்டவரே, நான் பயப்படாதபடிக்கு தொடர்ந்து முன்னேறி செல்ல கிறிஸ்துவின் ரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான புதிய மாதத்தின் துவக்கத்திற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்து, ஒருவேளை நாங்கள் உதவியற்றவங்களாக, எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில், எல்லாராலையும் ஏளனமாக பார்க்கப்பட்டாலும் நீர் எங்களை தேடி வந்து எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நிலைமையை பார்த்து நீங்கள் உதவி செய்து எங்கள் மூலமாக நீர் மகிமைப்பட போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான பயத்துக்கும் திகிலுக்கும் திகைப்புக்கும் நீங்களாக்கி ரட்சித்து இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா விதமான தேவைகள் சந்திக்கப்பட்டும், கிருபை சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில்